அத்தைக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி சிசுபாலன் என்னை 100 முறை அவமதிக்கலாம், அதுவரை செய்வதற்கு ஏதுமில்லை. சாந்தமடையுங்கள் அண்ணா. அவன் அவமதிப்பை இதோ இந்த மலர் கொண்டு எண்ணத் தொடங்கிவிட்டேன். அடே கிருஷ்ணா, உன்னை போல ஒரு கேடுகெட்ட கயவனுக்கு இந்த ராஜசபையில் மரியாதை கொடுக்க துணிந்தவர்கள் மூடர்கள். பாவத்தில் பிறந்த பீஷ்மன் ஆலோசனை சொல்ல, பலருக்கு பிறந்த பாண்டவர்கள் கேட்டுக்கொள்ள, கேடு கெட்ட கிருஷ்ணன் முதல் மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதை மறுதலித்து இப்போதே நான் இந்த அவையை விட்டு வெளியேறப் போகிறேன். நீங்கள் அனைவரும் என்னோடு வாருங்கள். அவையோரே, அனைவரும் கலைந்து செல்லுங்கள். இந்த ராஜசூய யாகத்தை நிறுத்த இதுவே தக்க தருணம். வாருங்கள், புறப்படலாம். சத்திரியன் அல்லாத இடையனுக்கு முதல் மரியாதை செய்ய மருமகனே, தர்மன், நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சிசுபாலன் செய்து கொண்டிருக்கிறான். சிசுபாலன் அழைப்புக்கு எந்த அரசரும் செவிசாய்க்கவில்லை. கவனித்தாயா? நாம் அவையை விட்டு வெளியேறி வீண் பழியை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. இன்று ஏதோ நடக்கப் போகிறது. வேடிக்கை மட்டும் பார். அவையோரே, பாண்டவர்களாகிய எங்களின் முதல் மரியாதைக்குரியவர் வாசுதேவர் கிருஷ்ணர் ஒருவரே. இதை தடுக்க எவர் நினைத்தாலும் அவர்களை நான் கொல்வேன். தர்மா, நிறுத்து உன் பிதற்றலை. உன் வீரத்தை கண்டு அஞ்சி உன்னை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டோம் என்று நினைத்தாயா? ஒருபோதும் இல்லை. தர்மத்தின் காவலன் என்று நினைத்துத்தான் உன்னை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டோம். என் வளர்ப்பு தந்தையான ஜராசந்தனை உனது சகோதரன் பீமன் கொன்றாலும் மகத நாட்டை உனது இந்திரபிரஸ்தத்துடன் இணைக்காமல் என் சகோதரன் சகாதேவன் வசமே ஒப்படைத்த உனது மாட்சிமை கண்டு வியந்தேன். ஆனால் ஈனப்பிறவியான ஒரு இடையனின் பாதத்தை கழுவி அரச குலத்தவரை அவமானப்படுத்தி விட்டாய். உனக்கு பட்டம் சூட்டியவர் உன் குல குருவான வியாசர். அவருக்கல்லவா நீ முதல் மரியாதை செய்திருக்க வேண்டும். இச்சை கொள்ளும் போது இறக்கும் வரம் பெற்ற உங்கள் குலத்தின் மூத்தவரான பீஷ்மருக்கல்லவா நீ முதல் மரியாதை செய்திருக்க வேண்டும். மூடனான கிருஷ்ணனுக்கு செய்தது ஏன்? குருவம்சத்தின் பேரரசர் திருதராஷ்டிரர், மண்ணுலகத்தை விட்டு மறைந்த உன் தந்தையின் மூத்த சகோதரன் உயிரோடு இல்லை என்றாலும் அவன் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்துக் கொடுத்த உத்தமசீலர். வயதிலும் அனுபவத்திலும் பலத்திலும் நிகரற்ற திருதராஷ்டிர மாமன்னர் இதோ அவையில் இருக்கும்போது ஒரு அற்ப சிறுவனுக்கு முதல் மரியாதை செய்தது ஏனோ? தனுர்வேதத்தில் நிகரற்றவர் துரோணாச்சாரியா. அவர் இருக்கும்போது மாடு மேய்க்கும் இடையனுக்கு முதல் மரியாதை செய்தது ஏனோ? இந்திரனே பொறாமை கொள்ளும் வசீகரம் படைத்த ஆண்மகன்களில் உயர்ந்தவன் துரியோதனன். ராஜகுமாரர்களில் சிறந்தவனும் அவனே. அவனுக்கு முதல் மரியாதை செய்ய தயங்கியதும் ஏனோ? அறிவிழந்த தர்மன் உனக்கு முதல் மரியாதை செய்ய முன்வந்தால் தகுதியற்ற நீ அதை ஏற்கலாமா? கம்சனின் அடிமைகளுக்கு பிறந்த அடிமை நீ. ஒரு அடிமைக்கு முதல் மரியாதை பெற தகுதியில்லை என்பதை அறியாத மூடன் நீ. கிருஷ்ணா, கள்வனிலும் கடைநிலை கள்வன் நீ. பெண்களின் ஆடைகளை திருடிச் சென்ற பெண் பித்தன் நீ. பித்தேரி, பெண்கள் பின்னே அலையும் உன்னை கடவுள் என்று நினைக்கும் இடையர் கூட்டம், அறிவிழந்த ஆட்டு மந்தை கூட்டம். துரோகத்தின் உச்சம் நீ. அந்தனர் வேடத்தில் பின்வாசல் வழியே சென்று ஜராசந்தனை வஞ்சித்துக் கொன்ற கோழை நீ. கிருஷ்ணா, மலர் எடுத்து போட்டு என் அவமதிப்பை எண்ணுகிறாயா? எண்ணிக்கொள், நன்றாக எண்ணிக்கொள்.
என் அவமதிப்பின் எண்ணிக்கையை. இது 101. ஆண்மை இல்லாதவன் திருமணம் செய்து கொள்வது போல பார்வை இழந்த குருடன் கண்ணாடியில் தன் சுந்தர ரூபத்தை ரசிப்பது போல நாய் பெற்ற தெங்கம்பழம் போல இன்று உன்வசம் வந்து சேர்ந்துள்ளது இந்த ராஜசூய யாகத்தின் முதல். கிருஷ்ணா, சிசுபாலன் வதத்தினால் இந்த ராஜசூய யாகத்திற்கு தோஷம் உண்டாகாதா? சிசுபாலன் எனது துவாரபாலன். 3 பிறவிகளில் என்னை நிந்தித்து என்னால் வதம் செய்யப்பட்டு என்னை சரணடைய வேண்டும் என்பது அவன் விருப்பம். முதல் பிறவியில் ஹிரண்யகசிபுவாக பிறந்தான். 2ஆம் பிறவியில் ராவணனாக பிறந்தான். இப்பிறவியில் சிசுபாலனாக பிறந்தான். 3 பிறவிகளிலும் அவனை நானே வதம் செய்தேன். அவன் என் துவாரபாலனாக இப்போது என்னை சரணடைந்து விட்டான். அதனால் உண்டாகும் தோஷம் என்னையே வந்தடையும். தர்மா, நீ கவலைப்படாதே. இனி ராஜசூய யாகம் தொடரலாம். குந்தி, குந்தி, குந்தி. அரசே, அரசே, தாங்களா? ராஜசூய யாகம் நடத்தி முடித்த களைப்பு. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயா குந்தி? என் ஆசையை நாரதர் கூறிய நாளிலிருந்து அது நிறைவேறிய இந்நாள் வரை நீ உறங்கி இருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் குந்தி. அரசே, தாங்கள் கண் கலங்குவது ஏன்? இது ஆனந்த கண்ணீர். ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் என்பது என் கனவு, என் வாழ்நாள் லட்சியம். அது ஈடேறாமலே நான் மரணத்தை தழுவிவிட்டேன். ஆனால் என் லட்சியத்தை என் புத்திரர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். அதற்கு நீயே காரணகர்த்தா. என் லட்சியம் நிறைவேற காரணமாக இருந்த உனக்கு நன்றி சொல்லவே நான் இங்கு வந்தேன். அரசே, தாங்கள் எனக்கு நன்றி கூறுவதா? தங்களின் லட்சியத்தை நிறைவேற்றுவது தங்களின் பத்தினியான என் கடமை அல்லவா? குந்தி, அன்பும் அருளும் வீரதீரமும் நிறைந்த பெண்ணை மனைவியாக அடைய நான் எப்பிறவியில் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. நம் புத்திரர்கள் நடத்தியிருக்கும் இந்த ராஜசூய யாகத்தால் தேவலோகத்தில் என் கீர்த்தி பெருகும். தேவர்கள் என்னை போற்றுவார்கள்.
இந்திரனுக்கு ஒப்பாக என்னை வணங்குவார்கள். என் எண்ணமும் நிறைவேறாத விருப்பங்களும் பூர்த்தியாயின. நிராசைகள் பறந்தோடின. என் ஆத்மா சாந்தி பெற்றது. குந்தி, உனக்கும் நம் புத்திரர்களாகிய பாண்டவர்களுக்கும் என்றும் என் பூரண ஆசைகள் நிறைந்திருக்கும். என் மனம் வானுலகில் இருந்து உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். நான் வருகிறேன். பெரியப்பாவிற்கும் பிரியம்மாவிற்கும் எங்கள் வணக்கம். வா அர்ஜுனா. சகுனி மாமா அவர்களும் எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. பெரியப்பா, மயன் சபைக்கு தங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். மயன் சபையா? ஆமாம் அண்ணா, மயன் சபை பூலோகம் காணாத அதிசயம். அதை தாங்கள் அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்திரபிரஸ்தத்தின் அரசர் சக்கரவர்த்தி தர்மர். பூலோகம் காணாத அதிசயமா? அப்படியென்றால் இந்திர சபையை விட மேலானதோ? அக்னி தேவனின் பசியை தீர்த்தான் அண்ணன் அர்ஜுனன். அதனால் அவனுக்கு காண்டீபமும் அள்ள அள்ள குறையாத அம்பார தூணியும் வசப்பட்டது. ஓ, அந்த மாயவில்லை கொண்டுதான் அகிலத்தை வசப்படுத்தினாயா அர்ஜுனா? அக்னிதேவன் காட்டை கபலீகரம் செய்தபோது அதில் சிக்கிக்கொண்டார் அசுரர்களின் சிற்பி மயன். அவரை நான் காப்பாற்றினேன். அதற்கு பரிசாக சிற்பி மயன் இந்த சபையை எங்களுக்கு அருளினார். ஆம், மயன் சபை ஒரு மாய உலகம். அங்கே வினோதங்களுக்கும் விசித்திரங்களுக்கும் வியப்புகளுக்கும் பஞ்சம் இருக்காது. அதை பற்றி நான் கூறி தாங்கள் தெரிந்து கொள்வதை விட நீங்களே நேரில் கண்டால் மிகவும் அருமையாக இருக்கும். அர்ஜுனா, மயன் சபையை எங்களுக்கும் காண ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆனால் பார்வையற்றவர் உன் பெரியப்பா, விழியிருந்தும் காண முடியாதவள் உன் பெரியம்மா. ஆகவே உன் சகோதரர்களையும் மாமாவையும் அழைத்துச் செல். அப்படியே ஆகட்டும் பெரியம்மா. மாமா, அவசியம் நாம் மயன் சபையை காணத்தான் வேண்டுமா? விருந்தோம்பலை ஏற்பதுதான் முறை மருமகனே. வா, போய் வரலாம். வருகிறேன் மாமா.
சகுனி, மயன் சபை அனுபவம் எப்படி இருந்தது? பார்வை உள்ள எங்களையே பார்வையற்றவனாக்கி பரிதவிக்க விட்டது. தாங்கள் வந்திருந்தால் இனி ஒரு கணம் கூட இங்கே இருக்கக்கூடாது. புறப்படுங்கள். துரியோதனா, உனக்கு என்னவானது? எதற்கு இந்த ஆவேசம்? தந்தையே, பாண்டவர்கள் கயவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். நம் அனைவரையும் அவமானப்படுத்துவதற்கே இந்த ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ளும்படி அந்த தர்மன் அழைத்திருக்கிறான். அவர்களின் பராக்கிரமத்தை மாற்றத்தை காட்டவே இந்த அழைப்பு. புறப்படுங்கள் தந்தையே, இப்போதே இங்கிருந்து வெளியேறலாம். மருமகனே, என்னதான் நடந்தது? மாமா, என்னை அவமானப்படுத்துவதற்கே இந்த மயன் சபையை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பாண்டவர்கள். தடகம் என்று நினைத்து கால் பதித்தேன், அது ஸ்படிகமாக இருந்தது. ஸ்படிகம் என்று நினைத்து கால் பதித்தேன், அது தடகமாக இருந்ததால் தவறி விழுந்து விட்டேன். இதை கண்ட அந்த அகம்பாவம் பிடித்த திரௌபதி எக்காலமிட்டு சிரித்தாள். அர்ஜுனன் வந்து மயன் சபையை காண அழைத்த போது இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்தேன். அது சரியாகத்தான் இருக்கிறது. பாண்டவர்களின் அழைப்பை ஏற்றதே தவறு. ஆணவம் பிடித்தவள் அந்த பாஞ்சாலி. கர்ணனை சூது புத்திரன் என்று தூஷித்தவள். அவள் நிச்சயம் எக்காலமிட்டு சிரித்திருப்பாள். தந்தையே, என் உள்ளம் அவமானத்தால் தகிக்கிறது. என்னை நினைத்தால் எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், இந்த அவமானத்தோடு நான் உயிர் வாழத்தான் வேண்டுமா? தீயில் கருகி வேகட்டுமா? விஷத்தை பருகி சாகட்டுமா? கடலில் மூழ்கி மாறட்டுமா? சொல்லுங்கள் தந்தையே, சொல்லுங்கள். துரியோதனா, உனக்கு நேர்ந்த அவமானத்தை எனக்கு நேர்ந்ததாகவே கருதுகிறேன். ஆனால் சற்றே நிதானம் கொள். திரௌபதி நடந்ததற்கு நிச்சயம் மன்னிப்பு கோருவாள். வேண்டாம், வேண்டாம் தந்தையே. அந்த திரௌபதியின் மன்னிப்பு எனக்கு வேண்டாம். அவள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். அது நல்லதுதானே மகனே? இல்லை, அந்த திரௌபதியை பதிலுக்கு பதில் நான் அவமானப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எனது அவமானம் துணை தெரியப்படும், எனது ஆத்திரமும் அடங்கும். அண்ணா, இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள். அந்த கர்வம் பிடித்தவளின் கொட்டத்தை நான் அடக்குவேன். இது சத்தியம். தந்தையே, இனி ஒரு கணம் கூட இங்கே தனித்திருக்க கூடாது. புறப்படலாம், அத்தினாபுரம் செல்லலாம். துரியோதனா, திரௌபதிக்கு நீ மைத்துனன் அல்லவா? அந்த உரிமையில் உன்னை கண்டு நகைத்திருப்பாள். அதற்காக நீ கோபம் கொள்ளக்கூடாது. அவள் எள்ளி நகையாட 5 கணவர்கள் இருக்கும் போது என்னை கண்டு நகைத்ததன் பொருள் என்ன? ஒருவேளை அந்த பேராசை பிடித்தவள் உன்னை கண்டும் மோகம் கொண்டிருக்கலாம். துச்சாதனா, தகுதிக்கு குறைவான வார்த்தைகளை பேசாதே. புத்திரர்களே, ஆத்திரத்தில் சொற்களை உதிர்க்காதீர்கள். அது பெரும் தீங்கையே விளைவிக்கும். தந்தையே, பாண்டவர்களின் பராக்கிரமத்தை கண்டு அஞ்சுகிறீர்களா? அவர்களின் கால் தூசிக்கு சமம். வாருங்கள், புறப்படலாம். துரியோதனா, உன் சகோதரன் தர்மனிடம்
ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு புறப்படலாமே. யார் யாருக்கு சகோதரர்கள்? அந்த கயவர்களின் முகத்தில் நான் விழிக்க கூட விரும்பவில்லை. வாருங்கள், அனைவரும் இங்கிருந்து புறப்படலாம். துரியோதனனுக்கு அவமானம் நேர்ந்த பிறகு நாம் இங்கே இருப்பது சரியல்ல. இப்போதே புறப்படலாம். பெரியப்பா, துரியோதனா, பெரியப்பா, துரியோதனா, துரியோதனா, பெரியப்பா, என்ன நடந்தது? போதும், நிறுத்து உன் நாடகத்தை. துரியோதனா, நீ இப்படி கடிந்து கொள்ளும் அளவிற்கு என்னதான் நடந்தது? அதை சென்று உன் பத்தினியிடம் கேள். பெரியம்மா, நீங்களாவது நடந்ததை கூறுங்கள். துரியோதனா, திரௌபதிக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். உங்கள் யாரையும் என்னால் மன்னிக்க முடியாது. இனி உங்கள் முகத்தில் விழிக்கவே விரும்பவில்லை. துரியோதனா, நீ நினைப்பது போல் திரௌபதி மரியாதை தெரியாதவள் அல்ல. நீ அவளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். யாவரையும் விட அவளை நன்றாக உணர்ந்தவன் நான். விருந்தினராக வந்த உங்களின் மனம் நோக அந்த சம்பவம் நடந்ததை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். மயன் சபை என்பதே கேளிக்கைக்கான விஷயம்தானே. அங்கே விளையாட்டும் கேளிக்கையும் நிகழ்வது இயல்புதானே. அக்கா, நீங்களாவது துரியோதனனுக்கு எடுத்துரைங்கள். அரசே, நீங்களும் மௌனமாக இருக்கிறீர்களே. குந்தி, இதில் நான் சொல்வதற்கு ஏதும் இல்லை. துரியோதனன் மரணத்தை தழுவும் அளவிற்கு மனம் புண்பட்டு இருக்கிறான். நீங்கள் எங்கள் மீது கொண்ட மரியாதையை இன்று புரிந்து கொண்டோம். நாங்கள் வருகிறோம். பெரியப்பா, நாங்கள் உங்களை தெய்வத்துக்கு நிகராக நினைக்கிறோம். உங்கள் வார்த்தையில் உள்ள அன்பும் மரியாதையும் செயலில் இல்லையே. ராஜசூய யாகத்தில் அரசர் திருதராஷ்டிரருக்கு முதல் மரியாதை செய்ய தவறியது ஏன் என்று சிசுபாலன் கேட்டான். அவன் கேள்வியில் உள்ள நியாயம் தருமனுக்கு புரியவில்லையா? இல்லை, முதல் மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் தகுதி அரசருக்கு இல்லையா? ஆமா, குழப்பத்தில் குளிர்காயாதீர்கள். பெரியப்பா, சபையில் சக்கரவர்த்தியாக எனக்கு முடிசூட்டப்பட்டாலும் பிதாமகர் காட்டிய வழியில் சென்ற சிறு பிள்ளையாகத்தான் நான் நடந்து கொண்டேன். இது தாங்கள் அறியாததல்ல. துரியோதனா, பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் இல்லையா? இல்லை, ஒருபோதும் இல்லை. உங்கள் புத்திரர்கள் பாண்டவர்கள் இந்த உலகை வென்ற மா வீரர்களாக இருக்கலாம். இந்த அகிலத்தை வென்று தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த சக்கரவர்த்தியாக இருக்கலாம். அதற்காக எங்களை அவமானப்படுத்த வேண்டுமா என்ன? ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது துரியோதனா. இது தெரியாமல் நடந்ததல்ல, திட்டமிட்ட சதி. எங்களை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் மயன் சபையை எழுப்பி இருக்கிறார்கள் உங்கள் புத்திரர்கள். இதற்கு நீங்களும் உடந்தையாக இருக்கிறீர்கள். பழைய சம்பவங்களை மனதில் கொண்டு பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறீர்கள். அப்படித்தானே? சகுனி, ஏற்கனவே எரியும் நெருப்பில் மேலும் எண்ணெய் வார்க்காதே. நீ சொல்வதெல்லாம் வீண் கற்பனை. மாமா, நான் ஒருபோதும் துரியோதனனை வேற்றுமையாக நினைத்தது கிடையாது. பொன் பொருளை கையாளும் முக்கிய பொறுப்பை என் சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் துரியோதனனிடம் ஒப்படைத்தது அந்த எண்ணத்தில்தான். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களை வேற்றுமையாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். துரியோதனா, நடந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். எங்கள் தேசத்திற்கு விருந்தினராக வந்த நீ மனம் புண்பட்டு செல்லக்கூடாது. எங்களை மன்னித்து விடு. தந்தையே, இனியும் இவர்களோடு பேசுவதில் அர்த்தமில்லை. வாருங்கள், புறப்படலாம். துரியோதனா, அண்ணா, இங்கே என்ன நடந்தது? துரியோதனன் ஏன் கோபமாக சென்று கொண்டிருக்கிறான்? திரௌபதி, மயன் சபையில் என்ன நடந்தது? தடாகத்திலே தடுமாறி விழுந்தார் இளவரசர் துரியோதனன். அதைக் கண்ட தோழியர்கள் நகைத்தார்கள். நானும் நகைத்து விட்டேன். உன் நாணமற்ற நகைப்பால் விளைந்தது தீவினை. அம்மா, துரியோதனன் பெரும் சினத்தோடு இந்திரபிரஸ்தத்தை விட்டு வெளியேறிவிட்டான். அவனுடன் அத்தினாபுரத்தின் அரசரும் அரசியாரும் சென்று விட்டார்கள். அம்மா, நான் எந்த உள்நோக்கத்தோடும் சிரிக்கவில்லை. மைத்துனர் என்ற முறையில்
நான் சற்று உரிமை எடுத்துக்கொண்டேன். ஆனால் துரியோதனன் அப்படி நினைக்கவில்லையே. நாம் திட்டமிட்டு அவனை அவமதித்து விட்டதாக உறுதியாக நம்புகிறான். ஏற்கனவே துரியோதனனுக்கு நம் மீது தீரா பகை. அந்த பகை நீர் பூத்த நெருப்பாக எப்பொழுதும் கனன்று கொண்டிருக்கும். நீ செய்த காரியத்தால் அந்த பகை பற்றி எரிய தொடங்கிவிட்டது. ஐயோ, அவரிடத்தில் நான் மன்னிப்பு கோர சித்தமாக இருக்கிறேன். திரௌபதி, நீ இந்த பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினி. நீ யாரிடமும் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியமில்லை. துரியோதனனிடம் நாங்கள் மன்றாடி மன்னிப்பு கோரினோம். ஆனால் அவன் மன்னிக்க தயாராக இல்லை. தீரா கோபத்தோடு இங்கிருந்து சென்று விட்டான். நான் அறியாமல் பிழை செய்து விட்டேன். இதற்கு பிராயச்சித்தமே கிடையாதா? தவறு செய்வது மனித இயல்பு. அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறாய். பெரிய மனதோடு மன்னிக்க தெரியவில்லை என்றால் அது உன் பிரச்சனை இல்லை, துரியோதனனின் பிரச்சனை. நீங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால் ஒருவர் மனவேதனையுற்றார் என்று அறியும் பொழுது என் மனம் மீறா துயரில் தத்தளிக்கிறது. இப்பொழுதே அத்தினாபுரம் செல்லலாம். இளவரசரிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். நிச்சயம் அவர் என்னை மன்னிப்பார். திரௌபதி, துரியோதனனை நான் அறிவேன். நிச்சயம் அவன் உன்னை மன்னிக்க மாட்டான். என்னை பொறுத்த அளவில் இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடுவதே நல்லது. அம்மா, நாம் ராஜசூய யாகம் நடத்தியது பல சத்திரியர்களின் கண்களை உறுத்தியுள்ளது. சிசுபாலன் வதம், துரியோதனன் ஆவேசம் என தகாத சம்பவங்கள் இங்கே நடந்துள்ளன. என் எண்ணமும் அதுவே. நமக்குள் பேசி குழம்புவதை விட சகாதேவனிடம் இது குறித்து விவாதித்தால் நமக்கு தெளிவு பிறக்கும். அப்படியே ஆகட்டும். என்ன சகாதேவா, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? நடந்த யாவும் அனர்ந்தத்தில் ஆரம்பம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதம்மா. சகாதேவா, என்ன சொல்கிறாய்? துரியோதனன் மயன் சபைக்குள் அடியெடுத்து வைத்த நேரம் மரணயோகம். திரௌபதி அவரை கண்டு எள்ளி நகைத்தது திரௌபதியின் சந்திராஷ்டம காலம். சனியும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று நேராக பார்த்து கொண்டிருந்த காலம். அதே நேரத்தில் நான் சில துர்நிமித்தங்கள் நிகழ்ந்ததை கண்டேனம்மா. மழையில்லா காலத்தில் விண்ணில் இடி இடித்தது. பகலில் கோட்டான்கள் அலறின. யாகசாலையில் பச்சை மரம் பற்றி எரிவதைக் கண்டேன். இந்த துர்நிமித்தங்களின் பலனை இப்போது என்னால் உணர முடிகிறதம்மா. திரௌபதியின் சிரிப்பால் சினம் கொண்டான் அண்ணன் துரியோதனன். துரியோதனன் கொண்ட சினமென்னும் தீ நம்மை நிச்சயம் தீண்டும். சகாதேவா, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது என்ன செய்வது? அண்ணா, என்றோ எழுதி முடிக்கப்பட்ட தீர்ப்பை இன்று திருத்தி எழுத முடியுமா? அண்ணா, இனி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். நம் பாதையில் முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், ஏன் நம்மையே உள்ளிழுக்கும் பள்ளமும் இருக்கலாம். துரியோதனன் கோபத்தை கண்டு அஞ்சி வாழச் சொல்கிறாயா சகாதேவா? அச்சமும் வீரமும் இரட்டை பிறவிகள், ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றன. வீரம் கொள்வது அச்சத்தை அழிக்க, அச்சம் கொள்வது வீரத்தோடு வாழ. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சத்தான் வேண்டும் அண்ணா. அஞ்சுவதும் ஒரு வகையில் வீரம்தான் அண்ணா.
வீரத்தின் தாற்பயத்தை சரியாக சொன்னாய் சகாதேவா. அண்ணா, நாம் அத்தினாபுரம் சென்று துரியோதனனை சமாதானம் செய்யலாமே. அது துரியோதனனின் கோபத்தை மீண்டும் தூண்ட செய்யும். இப்போதைக்கு நாம் இந்த சம்பவத்தை மறந்து விடுவதே நல்லது. மறந்து விடுவதல்ல, நினைவில் நிறுத்திக் கொள்வதே நல்லது. அப்போதுதான் நாம் எச்சரிக்கையோடு இருக்க முடியும். ஆனால் இது குறித்து விவாதிப்பதை இத்தோடு நிறுத்திவிடுவதே நல்லது. சகாதேவன் சொல்வது முற்றிலும் உண்மை. இங்கு நடந்த தவறை பாடமாக மனதில் பதித்துக் கொள்வோம். ஆனால் அது அவரவர் மனதோடு இருக்கட்டும். மாமா, திரௌபதியிடம் நான் பட்ட அவமானத்தை என்னால் மறக்க முடியவில்லை. அந்த அகங்காரம் பிடித்தவளுக்கு தக்கதொரு பாடம் புகட்ட வேண்டும். அக்னியில் பிறந்தோம் என்ற ஆணவம் அவளுக்கு. அவள் ஆணவம் அழியும் காலம் வரும். நிறுத்துங்கள். என்னை சற்று சிந்திக்க விடுங்கள். மாமா, எதுவும் பேசாதே. திரௌபதியிடம் நீ அவமானப்பட்டாய். அதுதான் உனக்கு பெரிதாக போய்விட்டது. மாமா, அந்த திரௌபதி நீங்கள் அனைவரும் பட்ட அவமானங்களை விட மகத்தான அவமானம் ஒன்று உள்ளது. அது உங்கள் யார் கண்களுக்கும் புலப்படவில்லையா? மாமா, என்ன சொல்ல வருகிறீர்கள்? தர்மனின் அசுரத்தனமான வெற்றி, அவன் கருவூலத்தில் வந்து குவியும் செல்வங்கள், அவன் கால்களில் வந்து குவியும் அரசர் கூட்டம், இதை விட நமக்கு பெரிய அவமானம் ஏதாவது உண்டா துரியோதனா? சொல், ஏதாவது உண்டா? ராஜசூய யாகத்திற்கு பாரத தேசத்தில் உள்ள அத்தனை அரசர்களும் பொன்னையும் வைரங்களையும் ரத்தினங்களையும் பவழங்களையும் வைடூரியங்களையும் பரிசாக கொண்டு வந்து கொடுத்தனர். துரியோதனா, அதை வரவ வைக்கும் பொறுப்பை உனக்கு கொடுத்தான் தர்மன். ஏன்? உன்னை அவமானம் செய்வதற்காக. தர்மனின் செல்வங்களை கண்டு நீ பொறாமை தீயில் வெந்து மடிவதற்காக. என் பெருமையையும் தனத்தையும் செல்வாக்கையும் பார் என்று உன்னிடம் மார்த்தட்டிக் கொள்வதற்காக. மாமா, இப்பொழுது புரிகிறது எனக்கு. வெறும் காடான இந்திரபிரஸ்தத்தை தர்மனுக்கு கொடுத்தோம். இன்று அந்த காடு கந்தர்வலோகமாக மாறிவிட்டது. பூலோக சொர்க்கமாக புகழ் பெற்று நிற்கிறது. இந்திரபிரஸ்தம் முன்பு அத்தினாபுரம் தலைகுனிந்து நிற்கிறது. இதை விட பெரிய அவமானம் இருக்க முடியுமா துரியோதனா? திட்டமிட்டு சதிகாரியம் மாற்றியிருக்கிறார்கள் பாண்டு புத்திரர்கள். என் செல்வாக்கை பார் என்று அழைத்து நம் மூக்கை அறுத்திருக்கிறார்கள். பதிலுக்கு அவர்கள் கழுத்தை அறுக்காமல் ஓய மாட்டான் இந்த சகுனி. மாமா, என்ன செய்வதாக உத்தேசம்? திரௌபதியையும் பாண்டவர்களையும் ஒரே நேரத்தில் வஞ்சம் தீர்க்கும் வழியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாண்டவர்களின் கௌரவமும் செல்வங்களும் ராஜ்யமும் நமது கைக்கு வர வேண்டும். அதற்கு நான் சற்றே யோசிக்க வேண்டும். என்னை தனியே சிந்திக்க விடுங்கள்.